ஜாய் கிறிசல்டாவுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இடையேயான பிரச்சனை கடந்த வருடத்திலிருந்தே ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலில் இவ்விஷயத்தில் அமைதி காத்த மாதம்பட்டியார் பிறகு தன்னை மிரட்டி ஜாய் திருமணம் செய்து கொண்டதாக கூறினார். மேலும் ஜாய்க்கு பிறந்திருக்கும் குழந்தை DNA டெஸ்ட் மூலம் என்னுடையதுதான் என நிரூபிக்க வேண்டும் எனவும் கேட்டிருந்தார். இதனையடுத்து அவர் DNA சோதனையில் பங்கேற்க வேண்டும் என்று நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருக்கிறது. விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம் இப்போது எப்படி உச்சத்தில் இருக்கிறதோ அதேபோல் கடந்த வருடத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா பிரச்சனை தான் இருந்தது. ஸ்ருதி என்ற மனைவி ஏற்கனவே இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் ஜாய் கிறிசல்டாவை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் ரங்கராஜ். மேலும் கர்ப்பமும் ஆக்கிவிட்டார். இப்படிப்பட்ட நிலைமையில் தன்னிடமிருந்து கணவர் விலகுவதை உணர்ந்த ஜாய் அனைத்தையும் பொதுவெளிக்கு கொண்டு வந்தார். முதலில் இந்த விஷயத்தில் ஆழ்ந்த மௌனத்தையே பதிலாக கொடுத்த மாதம்பட்டி, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நிலைமையெல்லாம் அவருக்கு சாதகமாக செல்லவில்லை. அதனையடுத்து மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவரது முதல் மனைவி ஸ்ருதியும் வந்திருந்தது பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன தவறு செய்தாலும் இப்படி கண்ணை மூடிக்கொண்டு மனைவி சப்போர்ட் செய்வதால் தான் ஆண்கள் எந்த எல்லைக்கும் செல்கிறார்கள் என கண்டனங்கள் வலுத்தன. இதற்கிடையே ஜாய் கிறிசல்டாவும் மகனும் பிறந்துவிட்டார். தானும் ரங்கராஜும் முடிவு செய்தபடி ராகா ரங்கராஜ் என பெயர் வைத்துவிட்டேன் என்று கூறினார். இப்படிப்பட்ட சூழலில்தான் முதல் மனைவியோடு ஆஜரானார். அந்த விசாரணையின் போது என்னை மிரட்டி திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைத்தார்கள். பிறந்திருக்கும் குழந்தை என்னுடையதுதான் என்பதை DNA டெஸ்ட் மூலம் நிரூபித்தால் வாழும் காலம் வரை அந்த குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்றும் கூறியிருந்தார். இதனால் ஒரு வழியாக பிரச்சனை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விசாரணையில் அப்படி சொல்லி சென்றவர் அதற்கு பிறகு DNA பரிசோதனையில் பங்கேற்கவே இல்லை. ஜாயும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சரமாரியாக விமர்சித்தும் ரங்கராஜ் DNA டெஸ்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று போஸ்டுகளாக போட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் எதற்கும் அசைவதாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில நாட்களுக்கு முன்பு மாதம்பட்டி ரங்கராஜ் DNA டெஸ்டில் கலந்து கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருந்தது. இதனால் உச்சகட்ட மகிழ்ச்சியில் ஜாய் இருக்கிறார். தனது மகனின் முகத்தையும் நெட்டிசன்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் ஜாய் கிறிசல்டாவின் பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், எனது மகன் அவனது அப்பா மாதிரி இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதானே அவருக்கு எதிரான மிகப்பெரிய ஆதாரம். மேலும் என்னுடைய குழந்தையின் முகத்தை மறைத்து போட்டோக்களை போடும் போதெல்லாம் உங்கள் மகன் என செலிபிரிட்டி குழந்தையா என கேள்வி கேட்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை, அவன் சாதாரண குழந்தைதான் என்றார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.